எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் புவனேஸ்வரன். கோயில்பட்டி என்னுடைய சொந்த ஊர். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு வழக்கம் போல் வேலைக்கு போயாச்சு. ஒரு 1.5 வருஷம் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்ராடு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொரோனா என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி அதுக்கப்புறம் அதெல்லாம் போக முடியாமல் அப்புறம் ஒரு நண்பருடைய அறிவுறுத்தல் பேரில் தான் நான் வந்து எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானேன். நான் ரயில்வேக்கு தான் முதல்ல இங்கே அட்மிஷன் போட்டிருந்தேன். ரயில்வே படிச்சுட்டு இருக்கும்போது தான் குரூப் 4 வந்து படிக்காமலே எழுதின குரூப் 4ல் நம்ம வெற்றிக்கு பக்கத்து வரைக்கும் போயிட்டோம். இப்போ நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்து குரூப் 4 நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. குரூப் 4 எல்லாம் வந்து அதுதான் என்ட்ரி லெவல் 10th குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஆனால் குரூப் 4 வந்து நம்ம சார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, குரூப் 4ல் பாஸ் ஆகிறது தான் கஷ்டம், நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட பாஸ் ஆகிடலாம், குரூப் 4 பாஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்னு அவர் சொல்லி புரியறதை விட நான் 3 அட்டெம்ப்ட் கொடுத்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் போன குரூப் 2ஏலே பாஸ் ஆகி இந்த மேடை ஏற வேண்டியவன் நான் பண்ண சில கிறுக்குத்தனமான வேலைகள்னால ஒரு வருஷம் என்னுடைய வெற்றி தாமதமாகி இப்போ இந்த வருஷம் கிடச்சிருக்குது. இந்த வெற்றி சாத்தியப்படுவதற்கு வந்து நான் 3 பேருக்கு வந்து நன்றி சொல்லணும். முக்கியமாக முதலாவது என்னுடைய பெற்றோர்கள். இத்தனை வருஷமாக காலேஜ் முடித்து இத்தனை வருஷமாக என்னுடைய வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்றதுல எனக்கு இருந்ததை விட அதிகமான நம்பிக்கை வச்ச என்னுடைய பெற்றோர்களுக்கு முதல்ல நன்றி. பொருளாதார ரீதியாகவும் என்னுடைய மனச்சோர்வை போக்கும் விதமாகவும் அவங்க வந்து எப்போவுமே ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதில்லை இது வரைக்கும். இந்த மாதிரி பெற்றோர்கள் கிடைச்சதுக்கு நான் வந்து நிறைய கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு மிகச்சிறப்பான நண்பர்கள் இங்கே வந்து கிடைச்சாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல நான் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் காங்கிரஸ் பற்றி படிச்சிருப்போம். காங்கிரஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஆட்கள் வந்து எதேச்சியாவே அமைஞ்சிருவாங்க. எல்லா கேட்டகரிஸ்லேருந்து வந்து அமைஞ்சு அதே மாதிரி தான் என்னுடைய நண்பர்கள் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியிலேருந்து தருமபுரியிலேருந்து திருச்சியிலேருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த சொல்லக்கூடிய சாட்சியாக முன்னாடி வந்து பேசினார் நண்பர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்கள் எக்ஸாமில் உட்காந்து. ஒருத்தர் வந்து பாலிசி நோட்ஸு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். பாலிசி நோட்டு நம்ம சார் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் விடிய உட்காந்து பாலிசி நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஒருத்தன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வருவான். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மேக்ஸ் ரீசனிங்கில் ஒருத்தர் தமிழ் ஓலைச்சுவடியிலேருந்து கேள்வி கேட்டால் கூட ஆன்சர் சொல்கிறதுக்கு எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எங்களுடைய அந்த இது வந்து சிறப்பாக நண்பர்கள் கிடச்சிருந்தாங்க எங்களுக்கு. ஊர்கள் சொன்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி நண்பர்கள் வந்து என்னுடைய டிஸ்கஸ் பண்ணுவோன்னா எப்படி வழக்கமாக எல்லா மாணவர்கள் மாதிரியும் தான் டிஸ்கஸ் நல்லபடியாக தான் ஆரம்பிக்கும். பாலிட்டி ஆரம்பித்து அது ஒரு மாதிரி பாலிடிக்ஸில் போய் நிற்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பித்து அது ஒரு கண்டாவியான அஃபேர்ஸில் போய் முடியும். அந்த மாதிரி எங்களுடைய டாபிக்லாம் சேஞ்ச் ஆகும்போது நாங்கள் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் போவோம். இந்த கிளாஸில் எங்களை பார்த்ததை விட செக்யூரிட்டி கண்ணில் தான் நாங்கள் அடிக்கடி மாட்டியிருப்போம். ஏன்னா இந்த தெருக்களில் வந்து அதிகமாக நடமாடி இருப்போம். டீ குடிக்க போகிறோம், ஜூஸ் குடிக்க போகிறோம், பெண்ணு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையில் எங்களுக்கு என்னவா இருந்ததுன்னா இந்த தேர்வு தரக்கூடிய மனச்சோர்வினை நீக்கக்கூடிய ஒரு வடிகாலாக இருந்தது எங்களுடைய அந்த நண்பர்கள் வட்டாரம் தான். நாங்கள் இந்த வழியாக எங்கள் பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு டோல் பூத்து சுகேஷ் சாருங்க ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தா அவர் இன்னொரு பில்டிங் கட்டியிருக்கலாம் அந்த பக்கம். அந்த எங்கிட்ட வசூல்லே அவர் அந்த அளவுக்கு நாங்கள் நடந்திருப்போம் இந்த பக்கம். அதுக்கப்புறம் நண்பர்கள் சொல்லியாச்சு. 3வது வந்து அகாடமின்னா நான் இந்த மாதிரி ஒரு அகாடமியில் அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டடி ஹால்ஸ். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல நாங்கள் உட்காந்து படிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா அந்த பக்கம் தபதியில் உட்காந்து படிக்கலாம், நர்மதாவில் உட்காந்து படிக்கலாம், கலாம் ஹாலில் உட்காந்து படிக்கலாம், நிலா ஹாலில் உட்காந்து படிக்கலாம், எங்கே வேணால் உட்காந்து படிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே வேணால் உட்காந்து படிக்கலாம். இந்த ஸ்டடி ஹால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது சும்மா என்ன வெறும் இடங்க தானே கொடுத்துருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி ஹால் வந்து நம்முடைய வெற்றிக்கு ஒரு அது நீங்கள் அங்கே உட்காந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லி அதை வந்து
பெருசுப்படுத்தினோன்னா அது உங்களுக்கு புரியாது. ரெண்டாவது தேர்வுகள். நம்ம சுகேஷ் சாரை வந்து இன்ஸ்டியூட்டில் அதிகமான நேரங்களில் பார்க்க முடியாது. காரணம், நாங்கள் அப்போ கூட நினைப்போம், சுகேஷ் சார் என்ன ஆளே பார்க்க முடியறது இல்லையன்னா, நம்ம டிஎன்பிசி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், விடிஞ்சா ஒரு சிலபஸை மாற்றி வச்சுருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலபஸ், நாளைக்கு வேற டாபிக் சேஞ்ச், சிலபஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு தமிழ் இருக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு தமிழ் இருக்காது. ரீசனிங் உண்டுன்னு சொல்லுவாங்க, ரீசனிங் இருக்காது அடுத்த எக்ஸாமில். இப்படி அவன் மாற்ற மாற்ற நம்மளுடைய மாணவர்கள் அதனால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்என்டிலே உட்காந்து நமக்காக எப்பவும் உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாரை வந்து ஒரு ஏகலைவன் மாதிரி ஆகிட்டோம். சாரை வந்து வீடியோஸில் பார்த்து சார் பேசுறது கேட்டே நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் சுகேஷ் சார் இப்போ இங்கே ஸ்பெஷலாக பண்ண விஷயங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த சீரீஸ் பற்றி யாரும் சொல்லலை. நம்ம ஃபைல் கொடுத்து சார் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை வச்சு நம்ம டெஸ்ட்டு போட்டோம். அது எல்லாரும் அதை கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரியல. எங்கள் கேங்கில் உள்ளவங்க நாங்கள் பண்ணோம். என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபைலில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். இப்போது நம்ம டிஎன்பிசியோட ஸ்ட்ராட்டஜியை வந்து சார் முன்னாடியே தீர்க்கதரிசியாக கணிச்சிருக்காரு. அன்றே கணித்தார் சுகேஷ் சார்ன்ற மாதிரி. இப்போ கேட்டிருக்காங்கல்ல, பழைய கொஸ்டின்ஸு, இந்த விட்ட ஆகு பேர் விடாத ஆகு பேர்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் சுகேஷ் சார் அன்னைக்கே கணிச்சு அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் சின்ன வயசு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் டெஸ்ட் போடும்போது, இந்த தமிழ் கொஸ்டின்ல எங்கடா இருக்குது, இது என்ன சுகேஷ் சார் சின்ன பிள்ளையில படித்த கொஸ்டின்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். பார்த்தா நம்ம டிஎன்பிசி அதை தான் எதிர்பார்த்துருக்காங்க நம்மக்கிட்ட. அது தமிழ் தானே சிலபஸ் கொடுத்துட்டோம், நாங்கள் எங்கேருந்து வேணால் கேட்போன்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த ஃபைல் டெஸ்ட் அது எங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஸ்டடி ஹால் சொல்லியாச்சு, டெஸ்ட் சீரியஸ் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் நம்ம சுகேஷ் சார், கனிமுருகன் சார், எங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் எடுத்த பிரகாஷ் சார், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சக தோழமைகள், இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உடன் பணியாற்ற இருக்கக்கூடிய சக தோழமைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிள்ளைகளுக்கு வந்து உறுதியாக நம்பிக்கை வந்து ரொம்ப வேணும். எல்லா பெற்றோர்களும் படித்தவங்களும் இருக்க மாட்டாங்க, படிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. படிச்சிருக்கவும் செய்வாங்க, படிக்காமலும் இருப்பாங்க. பிள்ளைங்க நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதில் என் பையன் ரொம்ப கடமையாக இருப்பான். ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.